ரூபமணி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன சமையல் பண்ணலான்னு பார்த்தா புடலங்காய் வாங்கிட்டு வந்து இப்போ 4 நாள் ஆகிட்டு. சரி 3 நாள் ஆகிட்டு. இது என்னன்னா இப்படி வச்சு இருந்தானா ரொம்ப ஆயிடும், பணமும் வேஸ்ட் ஆயிடும். இந்த பொருள் வந்து அடிக்கடி கிடைக்காது, எப்போவாக கிடைக்கும். ஆனால் கிடைக்கும் போது இந்த பொரியல் பண்ணி சப்ஜி பண்ணால் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சோறுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் வாங்க இதை நம்ம கட் பண்ணி சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் ஊரில் புடலங்காய் எப்பவும் கிடைக்குமா, ரேராக கிடைக்குமா? கிடைச்சா கிலோ என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். நல்லா பிஞ்சி புடலங்காய் நல்லா சீக்கிரம் டக்குன்னு கட் ஆகுது. ஒன்று சமையலும் சீக்கிரம் வெந்துடும், ஒன்று டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோ பிஞ்சி புடலங்காய். போன தடவை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முத்தின புடலங்காய் இருந்தது. இது நல்லா சூப்பராக பிஞ்சாக இருக்குது. இருந்து நட்டமாக இப்போ வெட்ட ஆரம்பிச்சுதான் ரொம்ப நேரம் ஆகிட்டு. உட்காந்துட்டு வெட்டினா ரொம்ப டைம் எடுத்து. ஒன்று உள்ளே பாருங்கள், விதை வந்து ஒன்று முத்துனதில்ல, அவ்வளோ பிஞ்சி. அதனால தான் உள்ளே விதையே எடுக்கலை. உள்ளே வந்து விதையே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூப்பராக கட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். நீங்கள் இங்கே தனியாக இருக்குங்க செய்வீங்க, தனியாக இருக்க பயமாக இருக்குங்க. வாங்க கூட கிச்சனுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து சமையல் பண்ணலாம். வந்துட்டிங்களா? பின்ன நான் வரல, என்னை விட்டுட்டு போயிட்டு நான் சண்டைலாம் போடக்கூடாது, சரிங்களா? நல்லா கழுவி சூப்பராக கழுவி எடுத்தாச்சு. சூப்பரெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பூண்டு தட்டது, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம். ஒரு பூண்டை கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகா, வெங்காயம். இது கொஞ்சோண்டு தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஆனால் நாங்கள் மத்தியானம் சாப்பிடும்போது தேங்காய் போடுறாங்க கெட்டுரும், அதனால் போட தேங்காய் போடலை. தேங்காய் போடாதனால கொஞ்சோண்டு பாசி பருப்பு, ஒரு வாய்க்கு ஒரு பருப்பு வாயில் வரும்போது நல்லா வந்து இது நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா இது வந்து பருப்பு கெட்டு போகாது, பார்த்தீங்களா? அதுவும் வேக வச்சு போட்டால் கண்டிப்பாக கெட்டு போகும். எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணுறதுனால கெட்டு போகாது. டேஸ்ட்டுக்கு ஏற்ற கல்லுப்பு, உப்பு போட்டால் பொரியல் வெந்துட்டான்னு பார்க்கலாம். இதை நம்ம கிள்ளி பார்க்காம டேஸ்ட் பார்க்காம உடனே கண்டுபிடிச்சின்னா வெந்துட்டா வெங்குதான்னு எண்ணெய்லாம் விட்டுட்டு பிரிஞ்சுட்டு பாருங்கள். ஒன்று வந்து இப்படி கண்ணாடி பதத்துக்கு வந்தாலும் நம்ம காய்கறி ரெடி. ஒரு சொட்டு தண்ணி ஊற்றலை, புடலங்கால சொரக்காலம் தண்ணி விடும். இப்போ நம்ம பொரியலும் ரெடி, சப்பாத்தியும் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். மீண்டும் நல்ல பொரியல் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். சோத்தை தூக்கிட்டு நம்ம கடைக்கு குடுக்குன்னு ஓடி வந்தாச்சு. நம்ம பாருங்கள், புடலங்காய் கூட்டு சோறு. இந்த புடலங்காய் கூட்டு சூடு சாதத்தில் போட்டு இப்படி விரவி சாப்பிட்டுமோ வேறு லெவல். சோறு கொஞ்சம் ஆறிட்டு, காலையிலே வந்து 8:30 மணிக்கு வச்ச சோறு. இதுக்கு வேறு ஒன்றுமே கூட்டு வேண்டாம். சாம்பார், ரசம், புளி குழம்பு, வத்த குழம்பு எதுவுமே வேண்டாம். இந்த கூட்டை நிறைய அப்படி அள்ளி போட்டு அப்படி விரவி வாயில் வச்சா அவ்வளோ ருசியாக இருக்குது. புடலங்காய் கூட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.